ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் என்ன சமையல் ஃபுட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, காலையில் என்ன சமைக்கிறதுனே ஒன்றும் தெரியல. அதனால் இன்றைக்கி சும்மா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சு சாப்பாடு வைக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்கங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எத்தனை மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என்ன ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, உங்கள் ரொட்டேட்டட் வீடியோ போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன். இன்றைக்கி சாட்டர்டேன்றனால யார் கருவாடு செய்வீங்கிறது என்கிட்ட சொல்லுங்கள். நான் எந்த நாளும் பார்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அது கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து செய்வோம். கடவுள் பக்தி மனசில் இருந்தால் போகுன்ற மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கீங்களாங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா புது வருஷம் சித்திரக்கனி வரப்போகுது. அதுக்கு யாரெல்லாம் கனி வச்சு கனி பார்ப்பீங்க, கனி பார்க்குற முறை என்னங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். நானும் கண்டிப்பாக வருஷம் கனி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் வைப்பேன். ஆனால் நான் கனி வைக்கிறதும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எப்படி கனி வைப்பீங்கிறது எனக்கு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கனி வச்சா என்ன ஒரு நன்மைகள்ன்றது நன்மையுங்கிறதும் சொல்லுங்கள். விஷுனாலே பார்த்தீங்கன்னா, சித்திரக்கனினாலே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்தது. கிருஷ்ணருக்காக தான் விஷு இது பண்ணுவாங்க. நிறைய கிருஷ்ணர் எல்லாம் நிறைய சேல் பண்ணுவாங்க. நிறைய அந்த மண்பண்டங்கள் செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேலாக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த மாதிரி கிருஷ்ண வழிபடுறவங்க அந்த இதை சொல்லுங்கள், நன்மைகளை சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே கடைக்கு போயாச்சு. ஃப்ரெஷ்ஷாக நல்லா பாருங்கள், தளன்னு இருக்குது. கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் குழம்பு வைக்கலான்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி காலையில் போய் ரொட்டேட்டிவாக கடையில் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து சமைப்பீங்களா ஃப்ரெஷ்ஷாங்கிறது சொல்லுங்கள். இல்லை வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி சமைப்பீங்களாங்கிறதும் எங்கிட்ட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான குக்கிங் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாருங்கள், கத்திரிக்காய் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறனால கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கலான்னு வச்சிட்ருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, எங்கள் சின்ன பையனுக்கு வந்து வெஜிடபிள்ஸே எதுவுமே பிடிக்காது. இப்போ நான் கத்திரிக்காய் செய்கிறனால ஏமா கத்திரிக்காய் செஞ்ச அப்படின்ற மாதிரி கேட்பான். வந்து நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு சவுண்ட் விட்டே இருப்பான் பாருங்கள். இதுதான் நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமையல் செய்ய முடியாது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த மாதிரி செய்வீங்களாங்கிறது சொல்லுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்களாங்கிறதும் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பிடிக்கும். தனித்தனியாக குக்கிங் செய்யணுன்ற மாதிரி நினச்சிங்கன்னா அதை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஆங்கில புத்தாண்டை வரவேற்பீங்களா, தமிழ் புத்தாண்டை வரவேற்பீங்களாங்கிறது சொல்லுங்கள். ஆங்கில புத்தாண்டுங்கிறது நம்ம ஆங்கிலர்களை இது பண்ணுற மாதிரி, நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்ம தமிழர்கள் கொண்டாடும் ஒரே ஒரு இது பார்த்தீங்கன்னா தமிழர் திருநாள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, தைப்பொங்கல். அதே மாதிரி நம்ம வருஷப்பிறப்பில் வந்து சித்திரக்கனி நம்ம விஷ் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுன்ற மாதிரி கிடையாது. ரெண்டையும் வரவேற்போன்ற மாதிரி நான் இன்ட்ரெஸ்டோடு எல்லாமே செயல்படுவேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருவாடு குழம்புக்காக கத்திரிக்காய். எங்கள் பையன் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டான்றனால அவனுக்கு பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்ந்து வணக்கிட்டு இருக்கேன் தாளிக்கிறக்கு. நெக்ஸ்ட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவாடு குட்டி குட்டி ஐரக்கருவாடுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அந்த கருவாடு தான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஐர மீனுனாலே எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு ரொம்ப விரும்புவாங்க. அடிச்சுக்கிறக்கு யாருமே கிடையாது. இருந்தாலும் அதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. அடுத்து என்ன வேலை தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சு முடிச்சுட்டு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மணி நேரமே ரெஸ்ட் எடுத்துருவேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது பாத்திரத்தை கழுவி வீடு வாசல் கூட்டிகிட்டு நான் ஒர்க்குக்கு கிளம்புறதுக்கு டைம் சரியாக இருக்கும். டைம் கிடைக்கிற நேரம் வீடியோ எடிட் பண்ணி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒருத்தியை தான் எடுத்துக்கிறேன், ஒருத்தியை தான் வீடியோ வந்து
எடிட் பண்ணி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது, அதனால் நான் மட்டும் வீடியோவில் வந்துட்டுருப்பேன். வெறும் குக்கிங் மட்டும். ஃபேமிலியில் எல்லோரும் ஒத்துழைச்சி வீடியோ போட்டோம்னா எடுக்க மாட்டாங்க, வீடியோ எடுக்கிறக்கெல்லாம் எதுக்கும் வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் குக்கிங் மட்டும் கண்டினியூவாக போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், குழம்பெல்லாம் கூட்டி வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1000 சப்ஸ்கிரைப் வரைக்கும் 2 தான் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக எங்கள் சேனலில் வாட்ச் பண்ணிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருவாடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊறிடுச்சு. கழுவி உள்ளே போட்டோம்னா நம்ம ஐர மீன் கருவாட்டு குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.